ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். டம்ளர் அளவுப்படி 5 டம்ளர் அரிசி வந்தது. ஸோ 5 டம்ளர் அரிசி போட்டு ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே கலந்து போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 150 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும், அந்த ஸ்மெல் வரணும். இது கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 150 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இது 2 தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுவே போதும். இப்போ 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இது நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம், இல்லைனா அடி பிடிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் நல்லா அலசி வச்சிருக்கேன். நல்லா அலசின சிக்கனை இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே பிரியாணிக்கு போடும்போது நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மசாலா கூடலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருந்தோம், அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறினா அரிசி உடஞ்சிரும், அதனால லைட்டாக கிளறி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக புதினா இலை மேலே சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரும்போது குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ இது கொதி வர ஆரம்பிக்குது. ஸோ இது குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு இந்த ஆவி வரும்போது நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டு இது ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும், குழஞ்சி போகாது. ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வைக்கிறதுனால இது நல்லா உதிரி உதிரியாக தான் வரும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.